வியூவர்ஸ், வெல்கம் டு ரஷ்மி ரத்து சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் லாவா கேக். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சாக்கோ லாவா கேக் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெண்ணெய், மைதா, கொக்கோ பவுடர், மில்க், பேக்கிங் சோடா, தயிர், பவுடர் பண்ணி வச்ச சுகர், சாக்லேட். வாங்க இப்போ நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணுவோம். கீழே ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு மேலே இன்னொரு பவுலில் நம்ம 500 கிராம் சாக்லேட் நாங்கள் எடுத்துருக்கோம். டேரி மில்க் சாக்லேட். நீங்கள் என்ன சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை மெல்ட் பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி நம்ம மெல்ட் பண்ணி எடுப்போம். இங்கே பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. வாங்க இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சாக்லேட் வைக்கிற பவுல் ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம லேசாக வெண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் மைதா மாவு போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி 4 பவுல் வச்சு எடுத்துடுவோம். வாங்க இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணுவோம். ஒரு சல்லடை எடுத்து பவுல் மேலே வச்சுட்டு 1 கப் அளவு மைதா எடுத்து வைப்போம். கொக்கோ பவுடர் 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்ப்போம். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்ப்போம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு பவுடர் பண்ணி வச்ச சுகர் சேர்ப்போம். இது கூட நம்ம ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்ப்போம். இதை இப்போ நம்ம சளிச்சு எடுப்போம். இது கூட நம்ம 3/4 கப்பு பால் சேர்த்துருவோம். 4 டீஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துருவோம். 1/4 கப்பு தயிர் சேர்த்துருவோம். இது கூட நம்ம செஞ்சு வச்ச சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்துருப்போம். இட்லி மாவு விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஸ்டவ்வில் நான் ஒரு கடாய் வச்சுட்டு சால்ட் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வைப்போம். ஸ்டாண்ட் வச்சுட்டு இதே மாதிரி உங்கள்கிட்ட தட்டு இருந்தா இதே மாதிரி, இல்லைன்னா உங்கள் வீட்டில் எந்த தட்டு இருக்கோ அந்த கடாய் உள்ள போகிற அளவுக்குள்ள தட்டு எடுத்துக்கோங்க. அதை அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை ஹீட் பண்ணுவோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவை இந்த கப்பில் நம்ம சேர்த்துருவோம். இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஹீட் ஆயிடுச்சு. இந்த கப்பில் நான் ஒரு 4 கப் வச்சுருக்கேன். அதில் நான் 3/4 கப் அளவு மாவு ஊற்றி வச்சுருக்கேன். எனக்கு இந்த கப்பில் 3 கப்பு தான் கரெக்ட் ஆச்சு, 3/4 கப் அளவு. இதை நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கையிலே வச்சு நம்ம குக் பண்ணி எடுப்போம். இதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போம். இதே மாதிரி நீங்கள் மூடி வச்சானா இதில் கேப் இருக்கும். இதை நம்ம ஒரு பேப்பர் வச்சு அடைச்சிக்கிடுவோம். இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, கேக் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஆற விட்டு எடுப்போம். பாருங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். சுகரை போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்க, கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. லாவா இப்படி வரணும் சாக்லேட் உள்ள இருந்து. அப்பதான் இந்த கேக் சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் பை பை ஃப்ரம் ரஷ்மி சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல்லி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,